ஆவிகளின் உலகம் என்று ஒரு புத்தகம் உள்ளது. அதனுடைய ஆசிரியர் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் என்பவர். என்னுடைய தந்தை அந்த புத்தகத்தில் இறைவனை குறித்தும் தன்னுடைய சுய சரீர வாழ்க்கையும் எழுதியிருக்கிறார். அந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆவிகள் உலகம் என்கின்ற ஒரு வார்த்தையில் இந்த ஆவிகளுடைய காரியங்கள் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சில மணி நேரங்கள் ஆகும். அதை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். மரித்த ஒரு மனிதனுடைய ஆவி இந்த பூமியில் 3 நாள் தங்கும். அதன் பிறகு அது செல்லும் இடத்துக்கு செல்லும். இதை வேதத்தில் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கிறார்கள். மண்ணானது மண்ணுக்கு போகும், ஆவியானது தேவனிடத்துக்கே போகும். தேவன் இந்த ஆவிகளுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். இன்னும் விரிவாக சொல்லுகிறேன். இப்பொழுது வைத்திருக்கிறேன்.